இந்திய வம்சாவளி தமிழர்கள் இலங்கைக்கு குடிபெயர்ந்து 200 ஆண்டுகள் கடந்ததை குறிக்கும் வகையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வெளியிட இலங்கை கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் பெற்றுக்கொண்டார். இது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன, விவரங்கள்? அதாவது சுமார் 1860 அந்த ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து ஏராளமான இந்திய வம்சாவளி தமிழர்கள் இலங்கைக்கு தேயிலை தோட்டத்திற்காக பணிக்காக அழைத்து செல்லப்பட்டனர். பலர் அங்கே இடம்பெயர்ந்தார்கள். இந்திய வம்சாவளி தமிழர்கள் இலங்கைக்கு குடிபெயர்ந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளை கடந்துள்ளது. இந்த தருணத்தை சிறப்பிக்கும் வகையில் பாஜகவின் முயற்சியில் மத்திய அரசு நினைவு சிறப்பு தபால் தலை வெளியிட முடிவு செய்தது. அந்த அடிப்படையில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இலங்கைக்கு குடிபெயர்ந்து 200 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் சிறப்பு தபால் தலை இன்று வெளியிடப்பட்டது. பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அதனை வெளியிட இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அதனை பெற்றுக்கொண்டார். இதில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, தமிழக பாஜகவுடைய துணைத் தலைவர் வி.பி. துரைசாமி உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டனர். இந்த நிகழ்வில் இந்த தபால் தலையை வெளியிட்டு உரையாற்றிய பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்ட முதல் பிரதமராக பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் எனவும், அங்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் 4000 வீடுகள் இலங்கை தமிழர்களுக்கு கட்டித்தரப்படும் என உறுதியளித்தார். ஆனால் 4000 + 10,000 என 14,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இவை தவிர சிறப்பு மருத்துவமனைகள், ஆம்புலன்ஸ்கள் போன்றவை எல்லாம் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான பொருளாதார உதவிகளையும் இந்தியா வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். இலங்கை தமிழர்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக இந்தியா எப்போதும் அவர்களுக்கு துணை நிற்கும் என ஜே.பி. நட்டா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.